உதயநிதி, உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க பேட்டி கொடுத்துன்னு இருக்கீங்க? நான் உங்களை சில கேள்விகள் கேட்கட்டா? டெல்லிக்கு போன நம்ம முதல்வர் நிதி ஆயோக்ல கலந்துக்கின்னு தமிழ்நாட்டினுடைய குரோத்தை $1.5 trillion நான் உயர்த்தி காட்டுறேன் சவால் விட்டு வந்திருக்காரு. இந்தியாவிலேயே ஜிடிபி அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டு வந்திருக்காரு. நீங்க என்னைக்காவது மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்களா? ஒரே ஒரு பிட் ஏதாவது ஒரு திட்டங்கள் எதனா நீங்க அனௌன்ஸ் பண்ண முடியுமா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முற்போக்க உங்களால யோசிக்க முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் நாங்க மாத்தணும், இந்த பிரிட்ஜை கட்டணும், அந்த பிரிட்ஜில் உதயசூரியன் வைக்கணும், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உங்க தாத்தா படத்தை வைக்கணும், இந்த பிரிட்ஜுக்கு உங்க அப்பா பேரை வைக்கணும். இது மட்டும் தான் தெரியும். இதுல இருந்து ஆட்டையை போடலாமா, அதுல இருந்து ஆட்டையை போடலாமான்னு ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழே பணத்தை வாங்கிட்டு வந்து உங்க குடும்பத்துக்கு வச்சுக்கீங்க. கேட்டா மக்களுக்கு செய்யுதுன்னு சொல்லுங்க. வேற என்ன தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க. ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க. இந்த இன்னைக்கு முதலமைச்சர் பேசின, இந்த நிதி ஆயோக்ல பேசின அந்த திட்டத்தை பத்தி நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா உங்களால? இது ஒரு லாங் டைம் கோல்னு முதல்வர் அவர்கள் பிரதமருக்கு சொல்லியிருக்காரு. இது என்னுடைய கனவு, என்னுடைய ட்ரீம். இது இருக்கிற அன்எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கும் எம்ப்ளாய்மெண்ட் நான் பண்ணி தரேன். யங்கஸ்டுக்கு எல்லாருக்கும் நல்ல எஜுகேட் கொடுத்து நல்ல பவர்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் நான் வந்து பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அது பிரதமர் கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் பேசணும்னா ஒரு தகுதி வேணும் உதயநிதி. நீங்க வேற யாருன்னா பேச சொல்லுங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது.